Hi friends, welcome to Pinko Pink channel. Friends, இன்னைக்கு வீடியோ பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக்ஸ் பற்றின வீடியோ தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட்பேக் அப்படின்னாலே அதில் முக்கியமாக நமக்கு ஜிப்பு தான் இருக்கும். ஸோ அந்த ஜிப்பு மட்டும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஹேண்ட்பேக்கை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு வேறு ஒரு பேக் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த ஹேண்ட்பேக்கை மறுபடியும் நம்ம சரி பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம பழையபடி யூஸ் பண்ண மாதிரி அந்த ஜிப்பெல்லாம் மறுபடியும் நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு சரியான கடைகள் நமக்கு பக்கத்தில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி ஜிப்பை உடனே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய கடைகள்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே கடைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் தூரமாக இருக்கும், மெயின் ரோட் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போய் நம்ம இந்த பேக்கை கொடுத்தாலும் உடனே நமக்கு சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2-3 நாள் டைம் கேட்பாங்க. மறுபடியும் நம்ம போய் அதை வாங்குறதுக்கு லேட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, நான் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 2-3 டேஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம போகிறப்ப கடையை மூடி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கு பாருங்கள், ரொம்பவே குவாலிட்டியான ஒரு லெதர் பேக்கு. இதில் ஜிப்பு போயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேக் எடுத்து வச்சுருக்கேன். 4 பேக்லேயும் பார்த்திங்கன்னா ஜிப்பு போயிடுச்சு. ஸோ இன்னொரு ஒரு பேக் பார்த்திங்கன்னா கிளாத்து மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய பேக்கு, காட்டன் கிளாத்து மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா ஜிப்பு போயிடுச்சு. நம்ம பேக் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக விலை கொடுத்து வாங்குவோம். ஆனால் அதில் வச்சுருக்க ஜிப்பு மட்டும் குவாலிட்டியாக இருக்காது. ஸோ சீக்கிரமாக போயிடும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஒரு டிப்ஸை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவில். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பு போன ஒரு பேக்குக்கு மீஷோவிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா வெல்க்ரோ. ஸோ வெல்க்ரோ பார்த்திங்கன்னா அந்த ஒட்டக்கூடியது. ஒரு சைடு அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ரஃப்பாக இருக்கும். இன்னொரு சைடு இந்த ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ இதை மீஷோவிலேருந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி வருது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம பார்த்திங்கன்னா ஒட்டிக்கலாம். நீங்கள் பேக்குன்னு கிடையாது, நீங்கள் எதில் வேணாலும் இதை நம்ம ஒட்டிக்கலாம். ஷூவில், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது புக்ஸில் கூட நம்ம இந்த டைரி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டிக்கலாம். ஃபோனில் கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பர்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதோட விலையும் நமக்கு கம்மி தான். இது ஸ்டிக்கரோடு வர்றதுனால நமக்கு எங்கே வேணாலும் எந்த சைஸ்க்கு வேணாலும் கட் பண்ணி நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ இதோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை மீஷோவிலேருந்து தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லெதர் பேக்குக்கு நான் இதை ஒட்டி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நம்ம சரி பண்ணிடலாம். ஈஸியாக குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதை சரி பண்ணிடலாம். ஸோ ஜிப்பு வைக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த வெல்க்ரோவை நம்ம ஜஸ்ட்டு இதில் ஒட்டிட்டா போதும், சூப்பராக ஒட்டிடும். நம்ம எங்கே வேணாலும் இந்த பேக்கை கொண்டுட்டு போகலாம். ஜிப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓரமாக வைக்க தேவையில்லை இனிமேல் பேக்ஸ் எல்லாம். நான் இப்போ இதோட அளவு எடுத்துக்கிறேன். இந்த உள்ளே இருக்கிற இந்த ஜிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு லென்த்தில் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஒரே அளவு நீட்டமாக வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலான்றதுனால இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே போல் அந்த ஆப்போசிட் இருக்கிற அந்த ஒட்டக்கூடியதையும் சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கலாம். நான் நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு 2 சைடும் வைக்கிற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் நீட்டமாக கட் பண்ணாக்கா நமக்கு நல்லா உள்ளே பேக் உள்ள வெயிட் வச்சாலும் தாங்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு லென்த்தாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனுக்கும் தேவையான அளவுக்கு நம்ம சைஸ் பார்த்து அதையும் கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த பசை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒட்டிக்குது. நம்ம அதோட பசையை கையில் எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுது. ஸோ பயப்படவே வேண்டியதில்லை. இதை ஒட்டுனா நிற்குமா அப்படின்ற பயமே வேண்டாம், சூப்பராக ஒட்டுது. நான் நிறைய வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கு இந்த வெல்க்ரோ வச்சு தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னமும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெல்க்ரோ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தையல் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். சூப்பராக ஒட்டிக்கிச்சு பாருங்கள், உடனே ஒட்டிக்கிச்சு. நம்ம இனிமேல் பேக்கில் ஜிப்பு போயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நான் ஒட்டிக்கிறேன்.
கரெக்டாக பார்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. கரெக்டாக ஒட்டும் போது நமக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது. அதே போல் அந்த வெல்க்ரோ வந்து ஆப்போசிட் சைடில் ஒட்டினா அதே அளவில் வந்து இதையும் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இதை யார் வேணாலும் ஈஸியாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி இதை செய்யறது. பாருங்கள் இவ்வளோ அழகாக ஒட்டிக்கிச்சுன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம பேக்கை வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது நல்லா ஒட்டும். ஆனால் பசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பயப்படவே வேண்டியதில்லை. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்குன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ண முடியுதுன்னு. ஸோ இனிமேல் ஜிப்பு போயிடுச்சுன்னா கவலையே இல்லை. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அழகாக ஒட்டி நம்ம ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே போல் இன்னொரு கிளாத் பேக் இருக்குது பாருங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளோடி வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை எனக்கு. ஸோ அங்கே ஒட்டினா வந்து அந்தளவுக்கு அது தாங்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக்கோட உள் பக்கத்தில் வந்து வெல்க்ரோ வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வந்து உள் சைடு வந்து நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிளாத் பேக் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வெல்க்ரோ ஒட்டிட்டு சூப்பராக வந்து நம்ம இதை வேணால் ஒரு தையல் ஸ்டிச்சும் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து தையல்லாம் போடலை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சூப்பராக இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இது வந்து பிரிஞ்சுலாம் வரலை, நல்லா இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஸ்ட்ராங்காக நின்றுடும். இந்த மாதிரி கிளாத் பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இது போல் கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஷோல்டர் பேக் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் ஜிப்பு வந்து போயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பெருசாக வந்து நான் கட் பண்ணலை. குட்டியாக சின்னதாக 2 பக்கமும் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். நம்மளோட பேக்குக்கு எப்படி ஒட்டுனா கரெக்டாக இருக்குன்றத பார்த்துக்கிட்டு அது போல் நம்ம ஒட்டிக்கலாம். இங்கே பாருங்கள் அவளோட டாய்ஸு அது சம்மந்தமான பொருளெல்லாம் இந்த பேக்கில் போட்டு வச்சுருக்கா. ரொம்ப குட்டியான பேக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது ஒரு பேக். இது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் வந்து நான் வாங்கினது. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஷேப் இப்படி இருக்கும், ஆனால் உள்ளே வைக்கிறது இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும். ஸோ இதுக்கும் ஜிப்பு வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி 4 பக்கமும் நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ 2 பக்கமும் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ ஒரு பேக்குக்கும் ஒரு மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இந்த பேக் வாங்கி நான் வந்து கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆகுது. நாங்கள் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கொடைக்கானல் போனோம். அங்கே வாங்கினது தான் இந்த பேக். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பேக் அது. லஞ்செல்லாம் கூட கொண்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான விலை தான், எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியும். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அளவு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான அளவில் இருக்கிற வெல்க்ரோவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது பசை இருக்கிறதுனால ஃபோட்டோ ஃப்ரேம் கூட பார்த்திங்கன்னா இங்கே வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வழியில் வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நான் வந்து பேக்கு பர்சன் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.